மதுரை அரசாலும் மீனாட்சி திருக்கல்யாணத்தையொட்டி 1 லட்சம் பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. மீனாட்சி திருக்கல்யாணத்தையொட்டி நேற்று மாலையில் இருந்து இன்று மாலை வரை 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களுக்கு மெகா விருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்திற்கு வரும் பக்தர்கள் வயிறார சாப்பிடும் வகையில் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. கேசரி, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் என பரிமாறப்படும் உணவுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. உணவு தயாரிக்கும் பணிகளை பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்தர் சபையினர் ஆண்டுதோறும் செவ்வனே செய்து வருகின்றனர். இந்த ட்ரஸ்ட் நாங்கள் 25 வருஷமாக மீனாட்சி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு நாங்கள் இந்த திருக்கல்யாண விருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரஸ்ட் சார்பாக இந்த மாப்பிள்ளை இழைப்பு விருந்துன்னு முதல் நாள் ஒரு 25,000 பேருக்கு மாப்பிள்ளை இழைப்பு சாப்பாடும், திருக்கல்யாண விருந்து காலையில் 75,000 பேருக்கு திருக்கல்யாண தண்ணிக்கும் இந்த ட்ரஸ்ட் சார்பாக பண்ணுறோம். இந்த விருந்திற்கு தேவையான 6 டன் காய்கறிகள், அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள் அனைத்தும் நன்கொடையாக குவிந்துள்ளன. தங்கள் வீட்டில் நடக்கும் திருமண விழாவிற்கு வேலை செய்வதைப் போல காய்கறிகளை வெட்டுவது உள்ளிட்ட சமையல் பணிகளில் நூற்றுக்கணக்கானோர் தன்னார்வலர்களாக வேலை செய்கின்றனர். இதேபோல 300க்கும் மேற்பட்ட சமையற் கலைஞர்கள் எந்த ஊதியமும் பெறாமல் தடபுடலாக விருந்தை தயார் செய்கின்றனர். இது பண்ணுறதுனால எங்களுக்குமே ஒரு ஹாப்பி. சரி, ஓகே, எல்லாரும் பெரியவங்க இருக்காங்க, நாங்கள் குட்டீஸ் வந்துட்டு இதனால பண்ண முடியுது. ஸோ ஒரு பீஸ் கிடைக்கும். சரி, ஓகே, நம்மளால என்னமோ வந்துட்டு யாருக்கும் என்னமோ பண்ண முடியுதுன்றதுனால இது அதே மாதிரி மீனாட்சி அம்மனுக்கு பண்ணுறதுனால இது ரொம்பவே சந்தோஷம்தான். இது சேதுபதி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நேற்று தொடங்கிய மாப்பிள்ளை அழைப்பு விருந்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு உணவருந்தினர். இந்த மீனாட்சி திருக்கல்யாண சாப்பாடை நாங்க எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டோம். வருஷம் அதாவது இங்க சேதுபதி ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நாங்க வருஷம் கலந்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே தான் போயிட்டே இருக்கு. அதனால எல்லா மக்களும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே சேவை செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதேபோன்று இன்று திருக்கல்யாணத்திற்கு வரும் பக்தர்கள் மெகா விருந்தில் கலந்து கொள்வது மட்டுமின்றி அம்மனின் திருமணத்திற்கு மொய் எழுதுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர்.